பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன், உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன். கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோன்னு கூட நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10th 12th முடிச்சுட்டு அடுத்து வந்து காலேஜுக்கு போகலாமா, அடுத்து வந்து ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணி நம்ம வேறு ஏதாவது பண்ணலாமான்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு பலன் கிடைக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் கொஞ்சம் சொல்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஃபியூ டேஸாக நான் வந்து வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான முதல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கம்பெனி ஒர்க் பார்க்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஒரு சில நாள் வந்து வேலை இல்லாமல் இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறதுக்கு கூட நேரமும் இல்லை. ஏதோ சாப்பாடு டைம் வந்தோம்னா அதில் வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் கூட எடிட்டிங் பண்ணுறதுக்கும் டைப்பிங் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்குது. இதில் வீட்டு வேலையும் பார்த்துட்டு கம்பெனி வேலைக்கும் 10 மணி நேரம் நம்ம போயிட்டு வரணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ சரியாக அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் வந்து போடுற வீடியோ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். நான் வந்து அந்த மாதிரி தான் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி டைம் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஏதாவது பலன் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 3 or 2 டைம்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் வீடியோ வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கொலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். சாரி, அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்காக வந்து ரொம்ப முயற்சி பண்ணி நான் ஓரளவுக்கு ஏஐ வீடியோஸ் எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணினேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி அதுக்கு மேலே வந்து போயாச்சு. ரொம்ப ஹாப்பி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மட்டும்தான். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக எனக்கு கொடுக்கணும் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் அட்மினுக்கும் வந்து ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வியூஸ் போகுது, ஒரு சில வீடியோஸ் வந்து வியூஸ் போக மாட்டேங்குது. அது எதனால் அப்படின்றது எனக்கு முழுசாக தெரியல. நானும் வந்து நிறைய யூடியூப் டெக் சேனல்ஸ் பார்த்து ஓரளவுக்கு சேனலில் போய் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்மளும் யூடியூப்பில் வந்து எதையோ ஒன்று சாதிக்கணும், நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கும் தெரிவிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த சேனல்லையே வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஏன்னா நல்லா படிச்சுட்டு நிறைய மார்க் வாங்கிட்டு என்ன மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு வேலைக்கு போகிற உமன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் வந்து ஒரு பெரிய அகாடமி அப்படின்றதையும் நான் வந்து சொல்லுவேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை எதையாவது வந்து போடுங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா ஹோம் டூரு அது இதுன்னு லாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன வீடியோ கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம கொடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகளை கொண்டுட்டு போகலாம். அதுக்காக இந்த சோசியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையே வந்து நான் சொல்லுவேன். இப்போ வந்து நான் எதை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th வந்து படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் என்ன ட்ரை பண்ணலாம், அது போக காலேஜுக்கு போகலாமாம் அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், என்ன மாதிரி உமன்ஸ் படித்து முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக படிக்க முடியாமல் அந்த லைஃபுக்குள்ளே போயிட்டு எதையுமே வெளி வேலைகளை பார்த்து நம்ம கையில் வந்து ஒரு வருமானம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற உமன்ஸுக்கும் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல் சொல்கிறீங்களே, முதல்ல விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா
10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th எல்லாம் வந்து கரஸில் வந்து ஓரளவுக்கு பண்ணி மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் எதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய 10th மார்க்கை வச்சு இப்போது ஏன்னா ஏஜ் குவாலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது அரசாங்க வேலைக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 27. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக வந்து இதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நினைக்கிற வேலை வந்து நம்ம இருக்கிற இடத்துலையோ நம்ம இருக்கிற ஊர்லேயோ வந்து மதிப்பே கிடையாது. அதனால் நான் என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கு, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க்கு, இதெல்லாம் வந்து நான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி கூட நான் அட்டன் பண்ணினேன். விஏஓ வந்து டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஊரில் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப பல்காக கேட்டிருந்தாங்க. அதனால் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன தான் வந்து படித்து ஃபுல்லாக மார்க் எடுத்து நம்ம கட் ஆஃபில் வாங்கணும் அப்படின்னா கூட அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்டில் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பார்த்திங்கன்னா வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்துக்கே வந்து நம்ம 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் நம்மக்கிட்ட பணம் வந்து கேட்குறாங்க அவங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ பணமெல்லாம் இல்லை. அந்த 10 லட்சம் 5 லட்சத்தை நம்ம கட்டி அந்த வேலையில் போய் நம்ம சேர்ந்து அதை வந்து நம்ம நிரந்தரமாக்கிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நடுத்தர மக்களெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும், இதெல்லாம் வந்து லைஃப் செட்டில்மெண்ட்டு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா வீடு தோட்டம் காட்டு எல்லாத்தையுமே வந்து விற்று கூட வந்து பசங்களுக்காக 5 லட்சம் 10 லட்சம் கட்டி கவர்மெண்ட் வெளில சேர்த்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு இருந்து சொத்து சோகமெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் சொத்தில் ஒரு பகுதியை விற்று கூட அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் நல்லாவும் படிச்சுட்டு நிறைய மார்க் வாங்கிட்டு பணம் கட்ட முடியாத சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு அரசாங்க வேலையை நம்பி எதையுமே வந்து ஏமாந்து போயிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நான் வந்து இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சில தாலுக்காவில் போய் நான் வந்து இது ஒரு சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக வந்து நான் வாங்கியிருக்கிற மார்க்குக்கு வந்து என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னேன்ல ரேஷன் கடை வேலை, அது போக அங்கன்வாடி ஒர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2-3 அட்டன் பண்ணிட்டேன். அதுலேயே வந்து பணம் கேட்டதுனால அதை விட்டுட்டேன். டிஎன்பிஎஸ்சி அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்து அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். வேஸ்ட்டு அப்படின்றத விட எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஆரம்பத்துலேருந்து ட்ரை பண்ணி பணம் கட்ட தயாராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஓகேங்க. மற்றபடி வந்து இந்த அரசாங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வாங்கின மார்க்குக்கோ படித்த படிப்புக்கோ எந்த ஒரு மதிப்புமே கொடுத்து நமக்கு வேலை அவங்க கொடுக்கறது கிடையாது. நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரியல. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸு கம்பெனியில் படித்தவங்க கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் போய் நான் கேட்ட வரைக்கும் எனக்கு இதுதான் வந்து நியூஸு வந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ பணமெல்லாம் கிடையாதுங்க. இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க, 3750 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் விட்டுருந்தாங்க. நான் அதில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து சரி இதுலையாவது வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரௌசிங் ட்ரை பண்ணி அப்ளிகேஷன் போட்டுட்டேன். அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்தால் தான் வந்து மார்க் அப்படின்னு இல்லை, இன்டர்வியூ மட்டும்தான். மெரிட் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பேர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜாபுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் யாருக்குமே வந்து நேம் வரல, எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. போன டைம் போட்ட போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து போன மாதத்தோடையே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன வேலை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி வேலைக்கு வந்து எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் தான். பணம் இருந்தால் மட்டும்தான் அங்கன்வாடி வேலையில் நீங்கள் வந்து ஜாபை கண்டினியூவாக ட்ரை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த வருஷம் 2025 நிறைய போட்டிருக்காங்க. போன வருஷம் 2024 நான் அங்கன்வாடி வேலைக்கு போட்டிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
கேஸ்ட் வைஸாகவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மார்க் வைஸாகவும் ஸ்டடி வைஸாகவும் தான் எடுத்தாங்க. 10th 12th டிகிரி அப்படின்னு 3 விதமாக இந்த வருஷம் வந்து பிரித்து நமக்கு வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. 10th படிச்சுட்டு வந்து அங்கன்வாடிக்கு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சத்துணவு பணியாளர் துறையில் வந்து உதவியாளராக சேர்ந்துக்கலாம். அதுக்கு வந்து சம்பளம் வந்து 4000லேருந்து 5000க்குள்ளே தான் விட்டுருக்காங்க. 12th முடிச்சுட்டு அதோடைய மார்க் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து உள்துறை வேலை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி வேலைக்கு வந்து தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதோடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே போய் கண்டிப்பாக உள்ளே பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்து இந்த வேலைகளை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்டாக இந்த வருஷம் 10th 12th முடிச்சுட்டு அடுத்து வந்து காலேஜ் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து ஜாபே ஸ்ட்ரைட்டாக நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்றத பார்க்குறவங்களுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நான் ரொம்ப இந்த 7-8 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னுடைய மார்க்கை வச்சு படிப்பை வச்சு நான் ட்ரை பண்ணதா சொல்கிறேன். நான் என்னோட சொந்தக்காரங்க கிட்ட கூட இது எதையுமே வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா சொன்னால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அது எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், ஒரு ஜாபை வந்து நம்ம தேட போகிறோம், நமக்கு அதில் வந்து கிடைக்கிது, இவ்வளோ சம்பளம் வருது அப்படின்றத நம்ம சொந்தக்காரங்க கிட்ட போய் நம்ம சொன்னோம்னாலே, சொந்தக்காரங்கன்னு இல்லை யார்கிட்ட சொன்னாலுமே பார்த்திங்கன்னா அது நடக்க மாட்டேங்குது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற திறமையை வச்சு நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒன்னொன்னையும் வந்து நம்ம அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே இது பண்ணுவோம். ஆனால் நமக்கு அது கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்ற எதிர்பார்ப்புலேயே வந்து நமக்கு நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, ஏதாவது வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் வருது, நான் வந்து இதில் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற அப்பா அம்மா உங்கள் கணவர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இவங்க யார்கிட்டையுமே வந்து சொல்லாதீங்க. முக்கியமாக இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, கல்லடி பட்டா கூட தாங்கிக்கலாம், கண்ணடி பட்டா கண்டிப்பாக தாங்கவே முடியாது. ஏன்னா நிறைய நான் ஏமாந்துருக்கேங்க. இது மாதிரி சொல்லி இந்த மாதிரி நான் ஏதாவது ட்ரை பண்ணுவேன், ஏதாவது ஒரு மார்க் வரும், ஏதோ டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணுவேன், அப்ளிகேஷன் போட்டுட்டு வருவேன். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தில் வந்து இந்த வருஷமாவது அந்த வேலை கிடைச்சிராதா, இந்த டைமாவது அது கிடைச்சிராதா அப்படின்னு ஒவ்வொரு ஏக்கத்தோடு போய் நான் என்ன பண்ணுவேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் சொந்தக்காரங்கிட்டலாம் போய் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வேலை கிடைக்காமையே போயிடும். அது எதனால் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலையும் வந்து நான் நல்ல மார்க் தான் எடுத்திருந்தேன். 1-2 மார்க் தாங்க விட்டுருச்சு. அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 lakhs வரைக்கும் எனக்கு கேட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ வந்து இருக்கிற சின்ன சான்ஸ் வந்து நம்மளை மாதிரி இருக்கிற உமன்ஸுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை வேலை, அங்கன்வாடி வேலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு, இதுதான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொந்தக்காரங்க கிட்ட போயாச்சு. இப்போ அடுத்து நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து ஜாப் வந்து அடுத்து விடுறாங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நினைக்கிறேன். இந்த 3 மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் கண்டிப்பாக வந்து அடுத்த அட்மின் வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். அதாவது 2025 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாதத்தில் தான் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து போன டைம் நான் வந்து அப்ளை பண்ணதுக்கே இன்னும் மெரிட் லிஸ்ட்டில் பேர் வந்து எதுவுமே வரலை. இன்னும் இடையில பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் இருக்குது. ஒருவேளை இந்த டைம் வந்து லேட்டாக வந்து இருக்கிறதெல்லாம் ஓரலாக மார்க்கை பேஸ் பண்ணி பணியாளர்களை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்படி தான். நான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கூகுளில். தினமும் வந்து நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏப்ரல் 23 வரைக்கும் மட்டும்தான் அதுக்கு டைம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கிட்ட பணம் இருக்குது, என்னால் வந்து கேஸ்டஸ் பேஸ் பண்ணி கொடுக்க முடியலனால பணம் கொடுத்து நான் வேலைக்கு சேருவேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம்.
கண்டிப்பாக பணம் இல்லாமல் அங்கன்வாடி வேலையில் நம்மளை வந்து எடுக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 4-5 நாளில் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நான் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பால்வாடியில் வந்து நான் கேட்டு பார்த்துட்டேன். அப்ளிகேஷனும் போட்டிருக்கேன். இன்னும் அதுக்கு வந்து எந்த ரிசல்ட்டும் எனக்கு வரல. இன்டர்வியூக்கு வந்தால் கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக போகலான்ட்டு இருக்கேன். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன தான் இன்டர்வியூவில் நீங்கள் 10க்கு 10 வாங்கி பாஸ் பண்ணுனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அங்கன்வாடி வேலைக்கு பணம் அப்படின்றது ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுனால பணம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். அதாவது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஆளையே வந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து நம்ம 490க்கு மேலே எடுத்திருக்கணும். எபவ் 490 அதில் எடுத்திருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு உள்ளேயே வந்து நீங்கள் உள்ளே போக முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் நான் வந்து என்னோடய 10th மார்க்கை வச்சு போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு ஒரு 10 டைம் 20 டைம் கூட பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் போட்ட ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலில் நான் வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே வந்து சேகரித்து வச்சுருக்கேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா 10th எபவ் 490க்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜாப் வேகன்சி கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து 10th எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 479. 480க்கு வந்து 1 மார்க் தான் கம்மி. இருந்தாலும் எனக்கு அந்த 10 மார்க் வித்தியாசத்தில் தான் வந்து வேலை கிடைக்காம போகிற காரணம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட பணம் கேட்குறாங்க. 480 அப்படின்றத விட நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வந்து அவங்க இன்டர்வியூவில் வந்து பார்க்குறாங்க. மார்க்கை மட்டும் ஒரு சில இடத்துல பார்க்காம நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட், அதாவது நம்மக்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி வந்து ஆள் எடுக்கிறாங்க. நான் வந்து ஒரு 6-7 இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டேன்னே வச்சுக்கோங்களேன். பட் என்ன அப்படின்னா மணி, துட்டு, இந்த பணம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அப்படியே எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 லட்ச ரூபாயோ இல்லை ஒரு குறைஞ்சது ஒரு 6 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்பேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா கூட இன்றைக்கி நான் ஒரு 25,000 ரூபா, குறைஞ்சது ஒரு 20,000 ரூபாயாவது நான் சம்பளம் வாங்கியிருந்திருப்பேன். என்னால் வந்து அதை பண்ண முடியல. ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ஆள் கிடையாது. அதனால் இந்த வேலைகளை வந்து நான் ஏன் கம்பெனி வேலைக்கே போயிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கோம், நமக்கு நிறைய திறமை இருக்குது, இருந்தாலும் நம்ம ஏன் இப்படி இருக்கணும், நமக்கு வந்து எழுத தெரியும், படிக்க தெரியும், எல்லா டேலண்ட்டும் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நான் வந்து இன்னுமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிஞ்சி போனால் இன்னொரு 3 வருஷம் என்னால் முயற்சி பண்ண முடியும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. நீங்களும் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். 3 விஷயத்த முக்கியமாக சொல்லிடுறேன். 10th முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 490க்கு மேலே மார்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வர ஜூன் மாதம் அப்ளிகேஷன் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கன்வாடி வேலைக்கு இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. உங்ககிட்ட பணம் 5 லட்சம் 10 லட்சம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கன்வாடி வேலைக்கும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலையில் சேலரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, வேலை சுமைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 6-7 நாளாக இந்த வேலைக்கு வந்து நான் அலைஞ்சிட்டு இருந்ததுனால கம்பெனிக்கும் போயிட்டு இடையில டைம் இருக்கும்போது நான் எங்கள் திருப்பூருக்குள்ளே இருக்கிற இந்த ஏரியாக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 இடத்துல விசாரித்ததில் எனக்கு தெரிஞ்ச பணம் தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பணம் இருக்கிற பட்சத்தில் அங்கன்வாடி வேலையை தேர்ந்தெடுங்க. இன்னும் நிறைய இருக்குது. அது போக ரேஷன் கடை வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மின் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து எப்போ விடுறாங்க அப்படின்றது இன்னுமே வந்து நமக்கு அறிவிக்கலை. அடுத்து எந்த மாதத்தில் விடுவாங்க அப்படின்றது தெரியல. முடிஞ்சால் அதுக்கும் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணி கோயம்புத்தூர் காந்தி நகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. செலக்ட் ஆகிட்டேன். எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி வந்துட்டேன். எனக்கு வந்து கோயம்புத்தூர் காந்தி நகரில் வந்து போஸ்ட் போடுறதா அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓசி எம்பிசி பிசி அப்படின்ற கேஸ்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பிசி, அதனால் எனக்கு வந்து இன்டர்வியூ வந்து பாஸ் பண்ணியும் என்னால் வந்து அந்த வேலைக்குள்ளே போக முடியல.
ரொம்பவே வந்து ஃபீலிங்காக தாங்க இருக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த சின்ன சின்ன கவர்மெண்ட் ஜாப் நமக்கு ஒரு மாதம் 10,000 15,000த்துக்குள்ளே சேலரி கிடைச்சாலும் போதும், கடைசியில் நமக்கு இல்லைனாலும் நம்ம பிள்ளைக்காவது இது வரும் அப்படின்றத வந்து நான் அதுக்காகவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே வர மாட்டேங்குது. அது பார்க்கலாம் எதனால் அது வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட் இடத்துல வந்து கிடைக்காம போக முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் மட்டும்தாங்க. பணம் இருந்துச்சுன்னா நம்ம அரசாங்க வேலையை நாளைக்கே நம்ம கையில் கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியாக தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. முக்கியமாக வந்து எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. 490க்கு மேலே மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் 2 அதில் வந்து லஞ்சம் கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கொடுக்குற வேலை. மற்றபடி இந்த ரேஷன் கடை வேலை, அங்கன்வாடி, உள்ளூர் வேலை, உள்ளூரில் வந்து நம்ம நுகர்வோர் துறையில் வேலை செய்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பணத்தை கட்டியே ஆகணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்டிஃபிகேட்டு, நான் வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ண எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் சேகரித்து வச்சுருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கமும் என் மனசுக்குள்ளே இருக்குது. பார்க்கலாம். என்னுடைய அடுத்த முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவை வந்து இனியாவை வந்து நல்லா படிக்க வச்சு அவளை வந்து நல்லா ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஆசை. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ரகசியங்கள் கூட இருக்குதுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்படி இருக்கேன். அதாவது கம்பெனி வேலைக்கு போகிறோம், தைக்கிறோம், ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. நானாக வந்து சொன்னால் தான் வந்து தெரியும். ஏன்னா அவ்வளோ கவலைகள் இருக்குது. ஏன்னா நான் வந்து படிப்பை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து படிப்புக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. என்னால் வந்து அதை சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா கல்யாணமான ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும் படிப்பினுடைய முக்கியத்துவம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம்தான் தெரியும் அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிங்க. நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் ட்ரை பண்ணுங்க. என்ன மாதிரி உமன்ஸ் எல்லாம் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கீங்க, உங்களால் ட்ரை பண்ண முடியல அப்படின்னா நம்ம கையில் இருக்கவே இருக்குது ஒரு மொபைல் ஃபோனு. அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வந்து இப்போ கற்றுக்கிட்டேன். மொபைலை வச்சு நிறைய கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் நம்ம மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மூலியமாகவும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய வர இருக்குது, காத்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இதை வந்து இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போகிற பேட்சுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 வேலையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கன்வாடி வேலை, ரேஷன் கடை வேலை, அது போக போஸ்ட் ஆஃபீஸ் வேலை. இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கை கொடுக்கும். பணம் இருக்கிறவங்களுக்கு. பணம் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய 8 வருஷ முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வீணாக போனது தான் மிச்சம். அதுலேருந்து நான் ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டேன். என்னால் எதையுமே பண்ண முடியல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போயே ஆகணும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிற கடனுக்கு வட்டி கட்டி அதையும் கழிச்சிட்டு வரணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் நமக்கு கிடையாது. ஹெல்ப்னஸ் அப்படின்ற ஒரு மாதிரி தான் நமக்கு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா கூப்பிட்டுட்டு இருக்கா, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஜாப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை எடுத்தோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா லைனாக வீட்டில் இருந்தபடியே மாதம் 20,000 30,000 40,000 சம்பளம் அப்படின்னு ஏதோ ஒரு ஆப்பு வந்து லிங்க் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து இந்த வேலையை பற்றி அதிகமாக சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் வந்து அதிகமாக எந்த நான் வீடியோஸும் பார்க்காம ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கலாம். போர் அடிச்சிச்சு அப்படின்னா ரீல்ஸ் பார்ப்பேன், இன்ஸ்டாக்குள்ளே போவேன். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை, ஏதாவது இன்றைக்கி அப்டேட் வந்திருக்கா அப்படின்றது தான். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்தபடியே பெண்களுக்கு 20,000 30,000 சம்பளம், 2 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படின்னு வந்து லிங்க் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அதை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்
ஏன் வந்து இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு ஐடியை உள்ளே விட்டு அதுக்கு ஒரு ஆப்பை உருவாக்கி அது மூலியமாக வந்து நெட்டை பார்த்துட்டு உள்ளே போய் நம்ம தேவையில்லாமல் லிங்க் கொடுத்த பேராசையை நமக்கு வளர்த்து விடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வர எந்த ஒரு லிங்க்கையும் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உங்களோட ஐடியை வெரிஃபிகேஷன் கொடுக்காதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் தான். அதனால நமக்கு நிறைய வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாக அந்த உள்ளே போயிட்டீங்க வேலையை பற்றி சர்ச் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். அது மாதிரி எந்த ஒரு வேலையும் தயவு செஞ்சு நம்பி உள்ளே போயிட்டு லிங்க் கொடுக்காதீங்க. லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுடைய பணம் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி மூலியமாகவே, முக்கியமாக ஒரிஜினல் ஐடியை உள்ளே லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஐடி வந்து ஹேக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பேங்க்கு டீட்டெயில்ஸும் எடுத்துக்குவாங்க. அமௌண்ட் வந்து ஆட்டோ டெபிட்டட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி அரை நேர வேலை, முழு நேர வேலை, 20,000 30,000 சம்பளம் அப்படின்ற ஆப்பை போய் உள்ளே எதுவுமே பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு ஆப்புமே வீட்டில் இருந்தபடி மாதம் 15,000 20,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்பில் சொன்ன விஷயம் கூட இது வரைக்கும் உண்மையாக நடந்தது கிடையாது. வேலைக்கு போய் சம்பாதிச்சா மட்டும்தான் நமக்கு பணம் அப்படின்றது கைக்கு வரும். உழைக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும். அது போக நம்மக்கிட்ட படிப்பு அப்படின்ற ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. அதை வச்சு நம்ம மேலே கண்டிப்பாக வர முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேங்க. பட் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பலனும் அளிக்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எனக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலைக்கு வந்து போன வாரம் அப்ளிகேஷன் போட்டுட்டேன். பார்க்கலாம், நம்மளுடைய திறமைகளை வச்சு நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு கண்டிப்பாக நம்மளால் ட்ரை பண்ண முடியும். அதுக்கும் பணம் கேட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லிடுவேன். ஏன்னா 5 லட்சம் 10 லட்சத்தை கடனை வாங்கி நமக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தேவையே இல்லை. நான் போய் மாதம் அதில் 5,000 6,000 சம்பளத்தை வாங்குறதுக்கு அந்த 5 லட்சம் சேர்க்கறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா என் புள்ள வளர்ந்து வயசுக்கு வந்து அது கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அந்த கடன் வந்து என்னை கொண்டு போய் இழுத்து விட்டுரும். கொடுக்கறதுக்கு எனக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மா, அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய சிஸ்டர். இவங்க 2 பேர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு நான் சொல்கிறேன், அவங்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பணமெல்லாம் கொடுக்க முடியாது. முடிஞ்சால் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கூட நமக்கு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் கேட்குறதே 5 10 15 20 கூட கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஒரு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து 495 மார்க் வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு 495 மார்க் வாங்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அவளோட இதில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கா அப்படின்றது தெரியல. ஆனால் அவளோட மெரிட் லிஸ்ட்டில் அந்த பேர் வர்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட விசாரித்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க மூலியமாக போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படின்றது அவங்க யாருக்குமே வந்து தெரியல. இருந்தாலும் அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட 1 லட்சத்தை பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நம்மகிட்ட லஞ்சம் வாங்க மாட்டாங்க. மார்க்கும் வாங்கியிருக்கா, மெரிட் லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வேலை கிடச்சிரும். அவளுக்கு வந்து கோபியில் வந்து போட்டிருக்காங்க. திருப்பூர்லேருந்து அடுத்து கோபி எல்லாருக்குமே தெரியும். அங்கே தான் வந்து அவளுக்கு போஸ்டிங் போடுவாங்க. பார்க்கலாம், அடுத்த டைம் வந்து ட்ரை பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 10 மார்க் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே வேலை கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் ஜாதி பிரச்சனை, ஏசி பிசி ஓசின்னு என்னென்னமோ இன்டர்வியூவில் வந்து நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். லக் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நானும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இன்னும் வந்து ஒரு 20 நாள் இல்லை ஒரு 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலைக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம் வந்து அப்ளிகண்ட் விடுறாங்க. அதில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரீசன் ஃப்ரெண்ட்ஸ், ஜாதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணம். இந்த 2 தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. பார்க்கலாம், ஜாதியை வச்சு என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல. அதனால இது வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அம்மஞ்செல்லிக்கு பிரயோஜனம் இல்லை ஜாதியை வச்சு. ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி இதை தான் பார்க்குறாங்க.
பார்க்கலாம். என்னுடைய அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இன்னொரு 4 வருஷம், இப்போ வந்து வயசு 27 அப்படின்னா 35 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவே வளர்ந்து 12th முடித்து அவள் மார்க் வாங்கி அவளுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப்பில் வந்து நம்ம இறங்க ஆரம்பிச்சிருவோம். பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சியை மட்டும் கைவிட்டுறவே விட்டுறாதீங்க. முக்கியமாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட அதை பற்றி சொல்லவே சொல்லாதீங்க. யாருக்கும் எதையுமே சொல்லாதீங்க. அது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு தான் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு முதல்ல நம்ம குடும்ப ரகசியங்களை நம்ம நல்லா பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேற முடியாதுங்க. இது வந்து என்னுடைய இந்த 10 வருஷ கல்யாண வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். நம்ம குடும்பத்தில் என்ன நடந்தாலும் சரி, நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு தொழில் தொடங்கணுன்னாலும் நம்ம எதையாவது பண்ண போகிறோம் அப்படின்னா கூட யாருக்கிட்டையுமே அதை ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஷேர் பண்ணால் கூட ஒரு விதத்தில் நம்ம மூஞ்சி முன்னாடி அவங்க சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு வாழ்த்துக்கள் கங்க்ராட்ஸ் பண்ணாலும் பின்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். நம்மளால் இந்த மாதிரிலாம் வர முடியலையே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி நான் நிறைய அடிபட்டு வெளியில் வந்துட்டேன். பார்க்கலாம். இனிமேலும் ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 7.5 சனி வேறு எனக்கு முடிஞ்சிருச்சு. அவரை வேறு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ என்னன்னு தெரியல. திரும்ப வந்துட போகிறாரு. பார்க்கலாம். இந்த வருஷம் மார்ச் 29 எனக்கு முடிஞ்சிருக்கு. இதில் ட்ரை பண்ணி ஏதோ அந்த சனி பகவான் போகிற போக்கில் ஒரு நல்லது பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா ஏதோ ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு தைரியத்தில் இருக்கேன். பார்க்கலாம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேலை திருப்பூரில் பனியன் தொழில் தான். கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு ஓவர்லாக் பேட்லாக் சிங்கரெல்லாம் தைச்சு ஒரு நாளைக்கு 700 800 வருமானம் வர்றதை தான் நான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கான நிரந்தரமான ஒரு வேலையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் கை கொடுக்குமா அப்படின்றத வந்து நான் இன்னும் வந்து 10% கூட நான் நம்பவே இல்லை. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய சின்ன சின்ன திறமைகளை கொஞ்சம் காமிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் யூடியூப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இதில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு பக்கம் சின்னதாக இருக்குது. அந்த ஒரு ஆசை வந்து நிறைவேறுமா அப்படின்றது இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு தெரியல. எங்கள் பாப்பா வேறு என்னை ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். அவளும் வந்து நல்லா படிக்கிறா. அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜாப் கண்டிப்பாக வருங்காலத்தில் கிடைக்கணும். அவளுடைய திறமையை வந்து வெளியில் கண்டிப்பாக காமிக்கணும் அப்படின்றது என்னுடைய லட்சியம். டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அதை தான் நான் கொடுத்துருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நானோ இல்லை என் பொண்ணோ வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கப்படுவோம் அப்படின்றது வந்து என்னுடைய குறிக்கோளாக இருக்குது. பார்க்கலாம். எல்லாருக்குமே திருமணம் வந்து சாதிக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து வாழ்க்கையில் முன்னேற வழிகள் நிறைய இருக்குது. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வந்து இருந்தால் தான் முன்னேறணும்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய சொந்த முயற்சியிலையும் நீங்கள் கொடுக்குற உங்கள் உழைப்புலையும் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னேறி போகிறது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய விஷயங்களை பேசிட்டேன். அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. படித்து முடிச்சுட்டு ஏனோ தானோன்னு ஊர் சுற்றிட்டு மொபைலை பார்த்துட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பொழப்பு கண்டிப்பாக நடக்காது. படித்து முடிச்சிட்டிங்க, நீங்கள் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக பட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் போக்கி நிறைவேற்றணும், பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னா உழைச்சி சம்பாதிங்க. உங்களுடைய படிப்பு திறமைகளை வச்சு மேலே வர முயற்சி பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. வேலை 6 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வேலை இல்லை. 4 நாள் ஃபுல்லாக வேலை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து வேலை கம்மியாக தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து நேற்று இருந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. பாப்பா வந்து நாளைக்கு ஊருக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். எங்கள் ஒரு இடத்துக்கு போகிறா, ஊருக்கு போயிடுவா. அவள் வந்து பார்த்திங்கன்னா போகிறேன்னு தான் ரெடியாக இருக்கா. கேரளா டு கன்னியாகுமரிக்கு போகிறான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரோட சைடு வந்து ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க. அதனால் பாப்பா வந்து கேரளா போகிறா. அங்கே போயிட்டு ஒரு 2 மாதம் ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிட்டு வரட்டும் அப்படின்றதுக்காக நானும் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா வீடு விட்டால் ஸ்கூல் விட்டால் வீடு, 4 மணிக்கு வந்துட்டால் 1 மணி நேரம் விளையாடுவா. அதுக்கப்புறம் வந்து 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் டியூஷனுக்கு போயிடுவா. அவளுடைய லைஃப் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம். நமக்கும் வந்து ஒரு நேரம் வரும் அப்படின்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். நமக்கு கடவுள் வந்து ஒரு நல்ல வழியை விடுவார் இனிமேல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.